கண்ணூர் மாவட்டத்திலுள்ள ஒரு சிறிய கிராமத்தின் இதய பகுதியில் அந்த பரம்பரை வீடு அமைந்திருந்தது. பல தலைமுறைகளாக பரம்பரையாக கிடைத்த அன்பும் நினைவுகளும் ஒரு பெரிய புத்தகம் போல இருந்தது அந்த அஞ்சலி நிலையம் என்ற வீடு. பழமையான ஓட்டு மேற்கூரை குளிர்ந்த கல்படிகள் முற்றத்தில் உள்ள பெரிய மாமரம் எல்லாவற்றிற்கும் ஒரு கதை சொல்ல இருந்தது. அருணும் அஞ்சலியும் தங்கள் உலகத்தை அந்த 4 சுவர்களுக்குள் கண்டனர். அப்பா மாதவனும் அம்மா மீனாட்சியும் அவர்களுக்கு அன்பும் பாசமும் நிறைந்த பெரிய உலகத்தை திறந்து கொடுத்தனர். அருணுக்கு 10 வயதும் அஞ்சலிக்கு 5 வயதும் இருக்கும்போது முற்றத்தில் உள்ள மாமரத்தில் ஒரு பெரிய ஊஞ்சல் கட்டப்பட்டது. மாலை நேரங்களில் ஊஞ்சலில் அமர்ந்து கதைகள் கேட்டும் வானில் மின்னி மறையும் நட்சத்திரங்களை எண்ணியும் அவர்கள் நேரத்தை செலவிட்டனர். அஞ்சலிக்கு அருண் எப்போதும் ஒரு வீரகதையின் நாயகனாக இருந்தான். அண்ணன் சொல்லும் எந்த கதையையும் அவள் ஆவலுடன் கேட்டாள். அருணின் கனவுகள் மிகப்பெரியவை. அவன் கண்களில் பொறியியல் கல்லூரியும் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தை உருவாக்கும் கனவுகளும் நிறைந்திருந்தன. மாதவனின் சிறிய வியாபாரத்திலிருந்து கிடைத்த வருமானத்தால் அவர்களுக்கு பெரிய ஆடம்பரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இல்லை. செல்வம் என்பது பணத்தில் இல்லை, அன்பில் உள்ளது என்று மாதவன் எப்போதும் சொல்வார். மீனாட்சி சமையலறையில் உணவு தயாரிக்கும்போது அருணும் அஞ்சலியும் அவளைச் சுற்றி ஓடி விளையாடுவார்கள். வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் அவர்களின் சிரிப்பும் விளையாட்டும் நிறைந்திருந்தது. அந்த பரம்பரை வீடு ஒரு வீடு மட்டுமல்ல, அது அவர்களின் வாழ்க்கையே ஆகும். ஒரு சாதாரண நாளைப் போலவே எல்லாம் இருந்தது. மதியம் பள்ளியிலிருந்து அருணும் அஞ்சலியும் திரும்பி வந்தபோது வீட்டின் முன் பலர் கூடி நிற்பதைக் கண்டனர். அவர்களின் சிரிப்பு மெல்ல அடங்கியது. அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் விபத்தில் சிக்கிய செய்தி இடிமின்னல் போல அவர்களை தாக்கியது. அருணின் இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டது போல உணர்ந்தான். அம்மாவையும் அப்பாவையும் தேடி அஞ்சலி கேட்ட கேள்விகளுக்கு அருணுக்கு பதிலில்லை. அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அந்த பரம்பரை வீடு இப்போது துயரம் நிறைந்த இடமாக மாறியது. மாமரத்து ஊஞ்சலில் இப்போது யாரும் இல்லை. புத்தகங்கள் தூசிப்படியத் தொடங்கின. அப்பாவின் அம்மாவின் உடைகள் பழையபடி அங்கேயே இருந்தன. ஆனால் அவர்கள் மட்டும் காணவில்லை. அருணின் கண்களில் நிறைந்திருந்த நம்பிக்கை மெல்ல மங்கியது. அவனது கனவு உலகம் ஒரு நொடியில் இல்லாமல் போனது. அஞ்சலியின் சிறிய கைகள் அவன் கைகளை இறுகப் பற்றின. அந்த சிறு உயிர்களின் உலகம் ஒரு நொடியில் உடைந்து போனது. பெற்றோரின் பிரிவு அருணுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவனது கனவுகளை விட அஞ்சலியின் எதிர்காலம் முக்கியம் என்று அவனுக்கு தெரியும். அவன் தனது பொறியியல் படிப்பை பாதியில் கைவிட்டான். அருணேட்டா, என் படிப்பை நிறுத்தினாய்? நாம் ஒன்றாக படித்து பெரியவர்களாக வேண்டாமா என்று அஞ்சலி கண்ணீருடன் கேட்டாள். அருண் அவளை அரவணைத்து, நம் கனவுகள் இங்கே முடிவதில்லை மோளே, இப்போது உன் படிப்புதான் என் கனவு என்று சொன்னான். அருண் அப்பாவின் வியாபாரத்தை ஏற்றுக்கொண்டான். சிறிய வருமானத்தால் வாழ்க்கையை முன்னெடுக்க முயற்சித்தான். தனது கனவுகளை மறந்து அஞ்சலியின் படிப்புக்காக உழைத்தான். அஞ்சலிக்கு அது தாங்க முடியவில்லை. அவள் பலமுறை அழுதாள். எனக்கு என் அண்ணனை பழையபடி பார்க்க வேண்டும் என்று மனதில் நினைத்தாள். அருணுக்கு அவளை மிகவும் பிடிக்கும். அவன் வாழ்க்கை இப்போது அவளுக்காகவே. அருணின் கடின உழைப்பு மெல்ல பலன் தரத் தொடங்கியது. பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் உள்ள அன்பும் அக்கறையும் அவர்களை முன்னோக்கி நகர்த்தியது. அஞ்சலி கல்லூரி வாழ்க்கையை தொடங்கினாள். முதல் நாளே நூலகத்தில் தீபக்கை சந்தித்தாள். தீபக் மிகவும் நல்ல இளைஞனாக இருந்தான். அவர்கள் பேசத் தொடங்கினர். அஞ்சலியின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி வந்தது. தீபக்குடன் நிறைய நேரம் செலவிட முடிந்தது. கல்லூரி வாழ்க்கை அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. தீபக்கின் இருப்பு அவள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அஞ்சலியின் மற்றும் தீபக்கின் திருமணம் முடிவானது. அருணின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் திருமண செலவுகளுக்கு பணம் போதாமல் போக அருண் தனது மனதுடன் போராடினான். பெற்றோரின் நினைவுகள் உறங்கும் அந்த பரம்பரை வீட்டை விற்க முடிவு செய்தான். அந்த முடிவு அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையும் அவனது குழந்தை பருவ நினைவுகளால் நிறைந்திருந்தன. ஆனால் அஞ்சலியின் மகிழ்ச்சி அவனது துக்கத்தை விட பெரியது என்று அவனுக்கு தெரியும். ஒருநாள் அஞ்சலி தற்செயலாக அருணின் இரகசிய முடிவை அறிந்தாள். பெற்றோரின் நினைவுகள் உறங்கும் வீட்டை விற்க முடிவு செய்ததற்காக அவளுக்கு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அவள் இதை பற்றி தீபக்கிடம் பேசினாள். அஞ்சலி, உன் அண்ணன் உன்னை எவ்வளவு நேசிக்கிறான் என்பது எனக்கு தெரியும். உன் மகிழ்ச்சிதான் என் மகிழ்ச்சி என்று தீபக் அவளை ஆறுதல் படுத்தினான். அருணின் தியாகம் அவளை ஆச்சரியப்படுத்தியது. தீபக்கின் ஆதரவும் அன்பும் அவளை மேலும் மகிழ்ச்சியடைய செய்தன. அஞ்சலியும் தீபக்கும் சேர்ந்து ஒரு புதிய வீடு வாங்க முடிவு செய்தனர். அருணை ஆச்சரியப்படுத்த அவர்கள் முயற்சித்தனர். வங்கிக் கடன் ஆவணங்கள் தயாரித்தல் போன்றவற்றை இரகசியமாக கையாண்டனர். அருணுக்கு தெரியாமல் இவற்றை செய்தனர். அருணுக்கு தங்கள் அன்பின் பரிசாக இதை அளிக்க முடிவு செய்தனர். திருமண பரபரப்புக்கு மத்தியிலும் அருணின் மனம் அமைதியாக இல்லை.
ஒரு பக்கம் தங்கையின் மகிழ்ச்சியை பார்க்கையில் மறுபக்கம் அவன் இதயத்தில் ஒரு பெரிய பாரம் இருந்தது. அஞ்சலியின் திருமண மேடையில் உள்ள சிரிப்பு பாட்டு வண்ணங்கள் எதுவும் அவன் மனதைத் தொடவில்லை. அவன் பிறந்து வளர்ந்த வீட்டை விற்க முடிவு செய்தது ஒரு முள் போல அவனை வேதனைப்படுத்தியது. திருமணம் முடிந்து அஞ்சலியும் தீபக்கும் பயணத்திற்கு தயாரானார்கள். அஞ்சலி அருணிடம் வந்தாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. அவனை அரவணைத்து, அருணிட்டா, என் மகிழ்ச்சிக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களை நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னாள். கண்ணீருடன் அஞ்சலி ஒரு உரையை அருணின் கைகளில் கொடுத்தாள். எல்லோரும் போன பிறகு இதை திறந்து பார் என்று கேட்டுக்கொண்டாள். வண்டியின் ஒளி மறையும் வரை அருண் அங்கேயே நின்றான். அவன் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அஞ்சலியின் திருமணத்திற்கு பிறகு அருண் தனியாக அந்த பரம்பரை வீட்டிலிருந்தான். ஒரு காலத்தில் சிரிப்பும் விளையாட்டும் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது வெறுமையாக இருந்தது. மாதவனின் மீனாட்சியின் நினைவுகள் ஒவ்வொரு அறையிலும் அவனை வேட்டையாடின. வீட்டை விற்க முடிவு செய்த குற்ற உணர்வு அவனை வேதனைப்படுத்தியது. அவன் நாற்காலியில் அமர்ந்து நினைவுகளில் மூழ்கினான். அப்போதுதான் அஞ்சலியின் கடிதம் நினைவுக்கு வந்தது. நடுங்கும் கைகளுடன் அவன் உரையை திறந்தான். அதில் ஒரு சாவி மற்றும் ஒரு கடிதம் இருந்தன. அவன் கடிதத்தை படிக்கத் தொடங்கினான். அன்பு அருணேட்டா, உனது தியாகங்கள் என் மகிழ்ச்சிக்காகவே என்று எனக்கு தெரியும். எங்கள் மகிழ்ச்சிக்காக உனது கனவுகளையும் பெற்றோரின் நினைவுகளையும் தியாகம் செய்ய தயாரானாய். இந்த வீட்டை விற்க முடிவு செய்தது என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. என் மகிழ்ச்சிக்காக நீ வேதனைப்படுவது என்னால் தாங்க முடியாது. அதனால் நாங்கள் ஒரு சிறிய வீடு வாங்கினோம். இந்த சாவி உனக்காக. என் மகிழ்ச்சிக்காக நீ செய்த தியாகத்திற்கு ஒரு சிறிய பரிசு. கடிதத்தை படித்து முடித்தபோது அருணின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இதை அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. தனது தங்கைக்காக செய்த தியாகங்களை அவள் உணர்ந்ததில் அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. கடிதத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி அருண் ஒரு புதிய வீட்டிற்கு பயணித்தான். அவன் இதயம் பல உணர்வுகளால் நிறைந்திருந்தது. அவன் கார் ஒரு புதிய இடத்தில் நின்றது. தீபக்கும் அஞ்சலியும் அவனை எதிர்பார்த்து நின்றனர். அவன் அவர்களிடம் சென்றான். தீபக் அவன் கைகளை பிடித்து, அருணேட்டா, இதுதான் அஞ்சலி நிலையம் என்றான். தொலைவில் ஒரு பலகை தெரிந்தது, அருண் அஞ்சலி நிலையம். அந்த பலகையை பார்த்தபோது அருணின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. இந்த வீடு அஞ்சலியின் தீபக்கின் அன்பு மற்றும் தியாகத்தின் அடையாளமாக இருந்தது. ஒரு தங்கையின் அன்பு, ஒரு அண்ணனின் தியாகம். அந்த வீட்டின் பெயர் ஒரு புதிய நம்பிக்கைக்கு வழிவகுத்தது. அந்த வீட்டில் மாதவனின் மீனாட்சியின் நினைவுகளும் அருணின் அஞ்சலியின் கனவுகளும் தீபக்கின் அஞ்சலியின் அன்பும் இருந்தன. கதை மகிழ்ச்சியாக முடிகிறது.